ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நியூ வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்பார்னோட 29th சீசன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா 29 சொல்கிறான்னு பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்தது பார்த்திங்கன்னா ஃபெரைல் வேர்ல்டில் வந்து இது வந்து பேட்டில் பாஸ்ன்னு தான் கணக்கு வரும். ஸோ அது வந்து சீசனு கணக்கு வராது. இங்கே மெயின் சர்வரில் நடக்கிறது மட்டும்தான் சீசன் கணக்கில் வரும். அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து 29வது சீசன் இப்போ நடக்குது. அதுக்கான அப்டேட் வந்து நேற்று தான் வந்துருந்துச்சு. ஸோ நான் அதை விளையாண்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ நான் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். இந்த சீசனில் இன்னும் அது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நிறைய புது விஷயங்கள் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபுல் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் அண்டர்கிரவுண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மேப்பில் புதுசாக வந்திருக்க ஒரு பர்மனெண்ட் லொக்கேஷன். ஸோ இந்த சீசனில் வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு கொஞ்சம் டாஸ்க் பண்ணுற மாதிரி வரும். நிறைய டாஸ்க் வராது. இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரூஸில் இருக்குது. உங்களால் ரைடுக்கு போக முடியாது. ஸோ நம்ம டீப் அண்டர்கிரவுண்ட் பார்த்தாச்சு, ட்ரூஸ் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோ ஈவெண்ட் மாதிரி. உங்களுக்கு வந்து சீசன் பாஸில் கிடைக்கிற கீ ஃப்ரீ ரிவார்ட்லேயே வந்து அந்த கீ கிடைக்குது. அந்த கீ வச்சு நீங்கள் இதை அன்லாக் பண்ணலாம். ஸோ மொத்தம் 8 இருக்குது. அதில் நீங்கள் 1 அன்லாக் பண்ணிங்கன்னா 2 கோல்டும் சில்வரும் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2வது அன்லாக் பண்ணணும். உங்களுக்கு இதில் வந்து 3 பெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது லக்கி சான்சஸில் தான். ஆனால் உங்களுக்கு வந்து கிடைச்சாலுமே அது ரேங்க் 1ல் தான் கிடைக்கும். உங்களுக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபயர் போ மட்டும்தான் ஒரு ஒர்த்தான ஒரு பொருள்னு சொல்ல முடியும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கீ தான் தேவை இப்போது. ஸோ காசு கொடுத்து யாரும் வாங்கிடாதீங்க, அது வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். மொத்தம் 8 இருக்கும். அதில் 8வது வந்து பார்த்திங்கன்னா கீ வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி வராது. அதுக்கு வந்து இந்த கோல்டு இருக்குது பார்த்திங்களா, கோல்டுனால் பர்மனன்ட் கோல்டு இல்லை, இந்த சீசன் கோல்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கோல்டு கொடுத்து வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 50 கோல்டு கொடுத்து நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுமான்னு கேட்டால் என்னை கேட்டால் நோ தான் சொல்லுவேன். அதுக்கான ரீசன் என்ன, அந்த கோல்டை வேறு எங்கே செலவு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணி காமிச்சேன் அந்த கோல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு செஸ்ட் அவைலபிளாக இருக்கும். அந்த கோல்டு நீங்கள் கொடுத்து ஓப்பன் பண்ண தேவையில்ல. அதுக்குன்னு பே சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. காசு தயவு செஞ்சு கேமில் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஜியாஸ் டைம்னு ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தோர்ஸ் டைம் பார்த்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா தோரோட வெப்பன் யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ணி மான்ஸ்டர்ஸை கொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மான்ஸ்டர்ஸ் கொண்டதும் நம்மளுக்கு ஒரு பஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவும் அதே தான் ஃப்ரெஜியா வெப்பன்ஸ் வச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, டார்க் வெப்பனும் எமிர்ஸ் வெப்பனும் இதில் வந்து டேமேஜ் கம்மியாக கொடுக்கும் இந்த ஈவெண்ட் இருக்க வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஜியாஸ் வெப்பன் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பூஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு கடைசி 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறது தான் கஷ்டம். பட் அதில் தான் உங்களுக்கு நல்ல பூஸ்ட் இருக்குது. கடைசி 2 ஆப்ஷன்ஸ் வந்து பிவிபி போகிறவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கில் 3 பிளேயர்ஸ் அது அவ்வளோதான். உங்களுக்கு வந்து அந்த கீழிருந்து 2வது இருக்க ஆப்ஷன் கிடச்சிடும். பட் அது கீழே இருக்க பஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த மேலே இருக்க பஃப் இருக்க 3 பிளேயர்ஸை கொள்ளணும். இல்லாட்டி சாம்பியன் எஃபெக்ட்னால் அரினா டோர்னமெண்ட்டில் சாம்பியனாக இருப்பாங்கள்ல, அந்த சாம்பியன் எஃபெக்ட் இருக்க பிளேயர்ஸ் 3 பேர்த்த கொண்டிங்கன்னா உங்களுக்கு கடைசியாக இருக்க அந்த லெஜெண்டரி பஃப் கிடைக்கும். இது வந்து என்ன கேட்டால் நீங்கள் மேலே இருக்க அந்த நான் பிவிபி பஃப் எடுத்திங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு போதும்னு தோணுது. மற்றபடி நீங்கள் பிவிபியில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ராஸ்ட்பார்னில் இப்போது புது சர்வர் ஒன்று வந்துவிட்ருக்காங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டு மிட்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் சர்வர் கொடுத்தேன்னா உங்களுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ வேர்ல்ட்ஸில் வந்து மிட்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சர்வர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு. அங்கே சில புது விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதை பற்றியும் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த அப்டேட்டில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம சீசன் பாஸில் இருக்க ரிவார்ட்ஸை வந்து பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு சீசன் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கோல்டன் சில்வர் வந்து காயின்ஸ் தான் இதில் வந்து மோஸ்ட்லி இருக்குது. மற்ற ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லைன்னே சொல்லிடலாம். அது போக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைடர்ஸ் கீ நான் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த ப்ரோமோவில் இருக்க செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கீ வந்து உங்களுக்கு சீசன் பாஸ்லேயே கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுதான் வந்து இந்த ரைடர்ஸ் கீ. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 2 ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஒரு சாவியில் மேலே வந்து 2 ரெக்கை இருக்க மாதிரி. உங்களுக்கு கிளியராக இல்லாட்டி நீங்கள் கேம் பிளேயில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் ஃபுட் கொடுக்குறாங்க.
அது போக உங்களுக்கு வேறு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும். நார்மல் சீசனில் கிடைக்கிற எல்லா பொருட்களுமே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில். அது போக உங்களுக்கு இதில் இந்த சீசனுக்கு ஸ்பெஷலாக வந்தது பார்த்திங்கன்னா, இந்த பர்பிள் கலர் கீஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஜெண்டரி கீஸ் வருது. அன்றைக்குமே இந்த பர்பிள் ப்ரோமோ முடிஞ்சதுக்கப்புறம் பர்பிள் கீ வச்சு ஓப்பன் பண்ணுற அந்த 13 நாள் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த லெஜெண்டரி கீ வச்சு ஓப்பன் பண்ணுற ஈவெண்ட் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வரும். ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் வந்து அதுக்கும் ஒரு சின்ன வீடியோ போட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இம்மோர்டல் செட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இம்மோர்டல் செட் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு இருக்குது, பெட் ஃபுட்டு, இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட்ஸு, ஸோ மேனர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு பர்பிள் வெப்பன்ஸ் கொஞ்சம் வருது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து லெஜெண்டரி கீஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இப்போ வந்து லெஜெண்டரி கீஸ் இருக்குது. அது போக ஜேகர்ஸ் கீ, அநேகமாக ஜேகர்ஸ் கீ வந்து பெட் சம்மந்தப்பட்டது தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் போனோம்னாலே அங்கே வந்து அதுதான் வரும். அப்புறம் ஒரு பர்பிள் செட் கொடுத்துருக்காங்க. கிஃப்ட் செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் வாங்க. ஸோ கிஃப்ட் செஸ்ட்டில் 3 ட்ராகன் வெப்பன் இருக்குது, டிஸ்பெல், ஹேமரு. ஓகே, இது நார்மல் கிஃப்ட் செஸ் தான் எப்பவும் போல். வேறு என்ன இருக்குது? ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 தாண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த சீசன் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் வச்சு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த சீசனுக்குன்னு புதுசாக கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட் கிங் செட்டு. ஸோ உங்களுக்கு ஹெல்மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா போனஸ் டேமேஜ் டு பிளேயர்ஸ் 15%, செஸ்ட் பிளேட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெல்த் பாயிண்ட்ஸ் வந்து போனஸ் கிடைக்குது. ஸோ பேண்ட்ஸில் வந்து டேமேஜ் ரெசிஸ்டன்ஸு, மூமெண்ட் ஸ்பீட். ஸோ இது வந்து பக்கா ஒரு பிவிபி செட். ஓகே, உங்களுக்கு பிவிபி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மேபி அந்த செஸ்ட் பிளேட் வந்து உங்களுக்கு 50 ஹெல்த் கொடுக்குது, அதை போட்டு வேறு காம்பினேஷனில் மற்றது மாற்றி போட்டு நீங்கள் வந்து ஒரு டேங்காக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் நிறையா வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது தாண்டி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் இருக்குது, ஃபயர் போர்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சில்வர் கொடுத்துட்டு இதில் வந்து எப்பவும் நம்மளுக்கு வந்து மெயின் ரிவார்டு வந்து லாஸ்ட்டில் கொடுப்பாங்க. இந்த இதில் மெயின் ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா டூயலிஸ்ட்டுக்கான பெட்டு. ஸோ டூயலிஸ்ட்டை வந்து முதல்ல கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு டூயலிஸ்ட் 3ஆகவே கொடுத்துட்றாங்க. அது போக டூயலிஸ்ட்டுக்கான பெட்டும் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் சேபர். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்கிறது தான். உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கனாலே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 3வது அட்டாக்குமே வந்து சர்க்குலர் அட்டாக்காக அடிக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஏரியா டேமேஜ் மாதிரி கொடுக்கும்னு நினைக்கிறேன் 3rd அட்டாக்ஸில். இந்த வெப்பன் நான் எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அதை வந்து நான் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். அதோட 3rd அட்டாக் வந்து எப்படி டீல் ஆகுது, என்ன ஏது அப்படிங்கிறத. ஸோ அது தாண்டி வேறு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீசன் பாஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்டு தான் ஆக்டோபஸ். இதுக்கு வந்து சில பவர்ஸ் இருக்குது, பிளாக்னிங் அது இதுங்கிற மாதிரி ஓபிடி சர்வரில் பார்த்தேன். பட் நான் வந்து ஓபிடியில் விளையாடுறதில்ல, அதனால் உங்களுக்கு வந்து இப்போ அதோட வீடியோ கண்டென்ட் என்னால் கொடுக்க முடியாது. டூயலிஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸை வந்து லெவல் 5 கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகும். மற்றபடி எனக்கு தெரிஞ்சது யூஸ் ஆகாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகோஸ் செஸ்ட், டியாகோ லீகோ சம்திங் ஈகோஸ் செஸ்ட், ஈகோன்னே சொல்லிடுறேன். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய படி ஒன்றும் கிடைக்கிறதில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிட்ரேயர் வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சீசன் பாஸ் ரிவார்ட்லேயே பிட்ரேயர் போ ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதோ பாருங்கள், லெஜெண்டரி பிட்ரேயர் போ ஒன்று வந்திருக்கு. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெப்பனோ ஆர்மரோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட டியூரபிலிட்டி இருக்கும். கடைசியில் அந்த டியூரபிலிட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்ட்ரி பாயிண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். நம்ம ஓடினுக்கு வந்து ஒன்று ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ மாஸ்ட்ரி பாயிண்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ஆஃபர் பண்ணிவிட்டு டிஃப்ரென்ஸ் கேல்குலேட் பண்ணி தான் கண்டுபிடிச்சிட்ருப்போம். ஸோ இனி அது தேவையில்லை. ஆர்மரோ இல்லை வெப்பனோ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே தெரியும். இதோ பாருங்கள், டியூரபிலிட்டி 200, மேலே 140 மாஸ்டரி பாயிண்ட்ஸ், இது 210, 140 மாஸ்டரி பாயிண்ட்ஸ்ன்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து இந்த ஈவெண்ட்டுக்குன்னு புதுசாக கொண்டது. என்ன கேட்டால் இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது இதில் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போய் எந்த வெப்பன் தொட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டரி பாயிண்ட்ஸ் 140/140 அப்படின்னு 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரபிலிட்டி ஃபுல்லாக இருந்தால் மாஸ்டரி பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கும்போது மாஸ்டரி பாயிண்ட்ஸும் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், ட்ராகன் போக்கு 85 மாஸ்டரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆனால் டியூரபிலிட்டி கம்மியாக இருக்கனால இப்போ நான் அதை டொனேட் பண்ணேன்னா 16 தான் கிடைக்கும். ஸோ அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லார்ஜ் செகண்டோட பேகுக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூரபிலிட்டிக்கும் ஓடினில் இருக்க மாஸ்டரி பாயிண்ட்ஸ்க்கும் கிடைக்கிறது. இந்த ஓடின் மாஸ்டரி பாயிண்ட்ஸுங்கிறது நம்ம கிளாஸ் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம சீசன் டாஸ்க் வந்து பார்த்துருவோம். சீசன் டாஸ்கில் வந்து உங்களுக்கு பெரிய ஒன்றும் டாஸ்க் கஷ்டமாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஃபஸ்ட் டே டாஸ்க்கு ரெட் ஜோனில் வந்து 10 எனிமீஸ் கொள்ளணும், 5 மஷ்ரூம் கலெக்ட் பண்ணணும், அந்த பர்மனண்ட் லொக்கேஷனில் போய் திங்ஸ் டொனேட் பண்ணணும், அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் வந்து லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வந்து டாஸ்க் கொடுப்பாங்க. அதில் ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அந்த வீடியோவை நான் பழசு போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக 20 வுட் கட் பண்ண சொல்லியிருக்காங்க, 5 அயன் ஓர் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பர்மனண்ட் லொக்கேஷன் புது லொக்கேஷனில் வந்து 20 எனிமீஸ் கில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஈவெண்ட்டு. இது ஒவ்வொன்றுக்குமே 7 மிஷின் வருது. ஸோ 7 மிஷின் 10 பாயிண்ட்டு, அதில் 5 கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு 125 பாயிண்ட் வரும். ஸோ 7 மிஷினும் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125 + 70 195 பாயிண்ட் ஒரு நாளைக்கு கிடைக்கும். இந்த 195 பாயிண்ட்டு வச்சு நீங்கள் வந்து சீசனை ஃபுல்லாக முடிச்சிடலாம். அப்புறம் இந்த மிஷினுக்கு கீழே 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நியூ வேர்ல்டில் மட்டும்தான் அவைலபிள். ஸோ இந்த சீசனில் கிடைக்கிற கோல்டு சில்வர், அந்த ப்ரோமோவில் கிடைக்கிற கோல்டு சில்வர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், சீசனுக்கான காயின்ஸ் வந்து இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரே ஒரு லெஜெண்டரி வெப்பன் தான் நம்மளால் எடுக்க முடியும், சைத்து. அது ஒன்று தான் பர்ச்சேஸ் லிமிட் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல்டு காயின்ஸ். நான் அந்த 50 காயின் கொடுத்து அங்கே வாங்குறது ஒர்த் இல்லைன்னு சொன்னதுக்கு காரணமே நம்மளுக்கு இங்கே இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறது தான். ஏன்னா 62 காயின் கொடுத்தா உங்களுக்கு பாத் ஃபைண்டர் போகும், 99 காயின் கொடுத்தா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் செட்டே கிடச்சிரும். இந்த ஃபுல் செட்டு ப்ளஸ் அந்த எல்வின் காம்பேட் ஸ்டஃப் எல்லாமே லெஜெண்டரி. இது வந்து 99 கோல்டு, கீழே 62 கோல்டுக்கு பாத் ஃபைண்டர் போகும். இப்படி இருக்க நிலமையில் அதில் லெஜெண்டரியே இல்லை, ஒரே ஒரு பர்பிள் வெப்பன், அதுவும் ஃபயர் போ. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து 50 கோல்டு, இந்த சீசன் கோல்டு 50 செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், என்ன கேட்டால் அது ஒர்த்தலன்னு தான் சொல்லுவேன். இல்லை உங்கள்கிட்ட நான் வாங்கி பார்க்குறேன், எனக்கு லக்கு நிறையா இருக்குது, நான் அதில் இருக்க மவுண்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொன்னதுக்காக பண்ணாமல் இருக்கணும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு கிளாஸ் ஸ்பெசிஃபிக் லெஜெண்டரி வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத் ஃபைண்டர் போ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வல்கீரியோட ஸ்பியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோ வல்கீரி ஸ்பியரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேகர் இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ மாஸ்டரோட டேகரு. அப்புறம் த்ராஷரோட ஸ்வாடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்க் மேஜோட காம்பாட் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. அது போக வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு இன்னும் 2 ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் மேஜ் ஸ்டாஃபு. ஓகே, இங்கே வந்து வின் மேஜ் ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டெசர்ட் மேஜுக்கு வின் மேஜுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதனால தான் பார்த்தேன். ஏன்னா வின் மேஜ் வந்து லாஸ்ட் 28th சீசனில் நடந்த சீசனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் அண்ட் ஸ்டாஃப் கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு அது நல்லா ஞாபகம் இருந்துச்சு. ஸோ இது இன்னொரு ஷீல்ட் அண்ட் ஷார்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன கிளாஸுன்னு எனக்கு படிக்க வரல, அதனால நான் அதை படிக்கலை. ஓகே, அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வின் மேஜோடது கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ச்சேஸ் லிமிட் 1 தான். உங்களால் 1 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 28 or 27th சீசனில் நினைக்கிறேன் கோல்டு நிறையா கொடுத்துருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைத்து அப்புறம் ஃபயர் கிராஸ்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 வாங்கி வச்சுருந்தேன் ஃபயர் கிராஸ்போ. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மேபி இப்படி கொடுத்துருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து அந்த நியூ லொக்கேஷன் போவோம். நியூ லொக்கேஷன் போயிட்டு உங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு 4 to 5 வீடியோ லிங்க் எப்போவுமே இருக்கும். ஓடின் கிளியர் பண்ணுறது, ஹவு டு கெட் மவுண்ட்டு, அப்புறம் கிளாஸ் எப்படி டெவலப் பண்ணுறது, அப்புறம் நார்த் ஜோன் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு அது பார்க்க விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். சரி, ஓகே, இவர் தான் ஐகோ டீகோ சம்திங், இந்த மனுஷன்ட்ட போய் பேசுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சொல்கிற கதையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 சீசன் பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் நம்ம அது ஆரோ மார்க் காட்டுற எல்லாருக்கிட்டையும் போய் பேசிகிட்டு வந்துடுவோம். மற்றபடி உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை. இவங்கள்ட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்ட் ஸ்கீப்பர்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து ரிசோர்ஸஸ் வந்து டொனேட் பண்ணுற மாதிரி வரும்.
சீசன் ஈவெண்ட்டில் வந்து அந்த மிஷன் இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான். அது கிளிக் பண்ணுற இடத்துக்கெல்லாம் கிளிக் பண்ணிட்டு நம்ம போய் அது கிளியர் பண்ணிட்டோம்னா போதும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த 5 பாயிண்ட்ஸ் சீசன் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இது வந்து மிஷன் கம்ப்ளீட் ஆகி கிடைக்கிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த மைன் வந்து எப்படி ஒர்க் ஆகுன்றதுக்கான ரூல்ஸ் பார்த்துருவோம். ஸோ மைனுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகும்போது என்ன லெவல் கிளாஸ் வச்சுருக்கோம், என்ன ஆர்மர் போட்டிருக்கோம், என்ன வெப்பன் வச்சுருக்கோம் எதுவும் கணக்கில்லை. நீங்கள் அங்கே போகும்போது புதுசாக நியூ பிளேயர் போகிற மாதிரி தான் போவீங்க. நீங்கள் ரிட்டன் வந்தால் உங்களுக்கு எல்லாமே திரும்ப கிடச்சிரும். அதே மாதிரி அந்த மைனுக்குள்ளே கிடைக்கிற ரிசோர்ஸஸ்லேருந்து எதுவும் உங்களால் கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. அந்த எக்ஸெப்ஷனை மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அதுக்குள்ளே போனால் சில கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்து ஒரே கிளாஸ் செலக்ட் பண்ணிடாதீங்க. அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் அந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ உள்ளே போயிட்டு என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா ட்ரில் வந்து மைண்டில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். மான்ஸ்டர்ஸ் வந்து அதை அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஸோ இதில் 2 விஷயந்தான். ஒன்று ஃபுல் வேவ் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், இல்லாட்டி அந்த ட்ரில் உடையணும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் அட்டாக் பண்ணாமல் நின்ட்டீங்க, உங்கள் கூட வந்திருக்க மீதி 3 பேர் நல்லா அட்டாக் பண்ணி அவங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்கனாலும் ஈவெண்ட் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரூல்ஸ் மாதிரி. உங்களுக்கு உள்ளே போனதும் ஸ்கில்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம், கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த மைண்ட்லேருந்து வெளியே வராமல் உங்களால் அது மாற்ற முடியாது. ஸோ நீங்கள் அது வந்து கொஞ்சம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் மைண்டில் உங்களுக்கு அந்த ஒரு மிஷன் தான். நார்மலாக இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருதுன்னா இங்கே முன்னாடி இருக்க ஆட்கள்கிட்ட வந்து மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி வரும். இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இங்கே தான் சொன்ன பார்த்திங்களா, கிரவுண்ட்ஸ் கீப்பர்கிட்ட இந்த பொருட்கள் எல்லாமே ஆஃபர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஆஃபர் பண்ணுறது ஹாலோவின் ஈவெண்ட் அப்போது, அப்புறம் வெப்பன்ஸ் ஆஃபர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. பட் இந்த தடவை வந்து நீங்கள் நார்மலாக பைன் லாக் 20 கொண்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு சில்வர் கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த டீப் அண்டர் கிரவுண்டோட ஒரு ஓவர்லுக் மாதிரி. நீங்கள் வந்து பொருட்கள் கொண்டு வந்து மேலே சப்மிட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணால் உங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ரிசோர்ஸஸையும் உங்களால் மேலே கொண்டு வர முடியாது. ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது ஃபேமிலி 4 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக போய்க்கலாம். இல்லை ரேண்டம் டீம் அப்படின்னு போட்டிங்கன்னா யாராவது ஒரு 3 பேர் இன்னும் உங்கள் கூட வருவாங்க. 3 பேர் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வருவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேமுக்கு வந்து இந்த ஈவெண்ட் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த அப்டேட்டுக்கு வந்து பிடிக்கிறதில்ல. அது ஏன்னு தெரில எனக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி மேபி இதுக்குள்ளே மிஷின் அக்செப்ட் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். அது இல்லைங்கிறனால பிடிக்கலையோ என்னமோ. ஸோ நான் வந்து ஹீலர் 4 எடுத்திருக்கேன். ஹீலர் 4ம் அதுக்கான வெப்பன்ஸ்லேருந்து ஆர்மர்லேருந்து எல்லாமே நீங்கள் அந்த டம்மிலேருந்து எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆன்மில்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட் அப்கிரேட்னு போட்டிருப்பானுங்க. நான் போய் சொல்லிட்டானுங்க, அது வெப்பன் அப்கிரேட்னு போட்டிருக்கணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆர்மருமே வந்து அதில் போட்டு அப்கிரேட் பண்ண முடியல நான் ட்ரை பண்ண வரைக்கும். ஸோ நீங்கள் இதை போட்டதுமே உங்களுக்கு வந்து கீழே ரிசோர்ஸஸ் கேட்கும். இந்த ரிசோர்ஸஸ் வந்து உங்களுக்கு இந்த மேப்பில் நீங்கள் அந்த மான்ஸ்டர்ஸை கொல்லும் போதே கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ட்ராப்பு, ஹீலிங் போர்ஷன், எக்ஸட்ரா ட்ராப்ஸு, டோட்டமு, டிஸ்ட்ராக்ஷன் டோட்டமு, ஸ்டன் ட்ராப் மாதிரி இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ளூ கலர் ரூயின் மாதிரி இருந்துச்சு பார்த்திங்களா, அதில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த ரூயினும் இங்கே கீழே இருக்க இடங்கள்லேருந்து மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கில் பண்ண வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த ரூயினை வந்து வெளியே கொண்டு போக முடியாது. இது ஒரு சின்ன விஷயம். இதில் வந்து நீங்கள் விளையாண்டு வெளியே கொண்டு போகணுன்னா 2 விஷயந்தான். உங்களுக்கு இந்த சீசனுக்கான கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ் கிடைக்கும் இல்லைங்களா, அது வந்து இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது கிடைக்கும்போது அது மட்டும்தான் நீங்கள் கொண்டு போக முடியும். அது ஒன்றும் பல்காலாம் கிடச்சிடாது. ஒரு கேம் ப்ளே ஃபுல்லாக விளையாடையில் ஒரு கோல்டு கிடைக்கும், ஒரு சில்வர் கிடைக்குன்ற மாதிரி தான். ஸோ ஒரு கோல்டு ஒரு சில்வருக்கு நீங்கள் ஒரு 20-30 நிமிஷம் நீங்கள் விளையாடுறதுங்கிறது என்னை கேட்டால் ஒர்த் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் என் கிளான் மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போது என்னோடய பேக்கில் இந்த டாப் ரோ இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு பர்சனல் ஐட்டம்ஸில் 3 கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் அந்த ரூல்ஸில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து நம்ம பிளேயரை வந்து இந்த மான்ஸ்டர்ஸ் கொன்றுச்சு அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் அன்லிமிட்டடாக ரிவைவ் ஆகி வந்துக்கிட்டே இருப்பீங்க.
அதுதான் வந்து இங்கே ஒரு சின்ன விஷயம் மாதிரி. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பிளேயர் நம்ம அவுட் ஐட்டம்னு என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம மீதி ஸ்பெக்டேட் தான் பண்ணுமான்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் வாட்டுக்கு இறங்கி சண்டை செய்யலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து அந்த மாதிரி தான். ஸோ ட்ரில் வந்து அதுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரில்லோட பர்சன்டேஜு, அப்புறம் எத்தனை இதை கொண்டா இந்த வேவ் முடியுங்கிற கணக்கு, சைடில் வந்து அந்த மினரல்ஸ் இன்னும் உங்களுக்கு எவ்வளோ இந்த வேவில் கிடைக்குன்ற மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. இதில் ஒரு சின்ன விஷயம் நான் நோட் பண்ணேன். இந்த ஆர்ச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஷீல்டு மாதிரி இருக்குது. நம்ம டேமேஜ் அப்படியே குறைச்சிருதுக்கு. மற்றதுகளுக்கெல்லாம் அசால்ட்டாக 20-40 அட்டாக் விழுந்தா இதுகளுக்கு 4-2 விழுகுது. கிட்டத்தட்ட 90%க்கு மேலே டேமேஜை வந்து இதுக்கு குறைச்சிருதுங்க, ஐ மீன் பிளாக் பண்ணிடுதுங்க. ஸோ இந்த ஒரு வேவுக்கும் இன்னொரு வேவுக்கும் நடுவில் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து வெப்பனை வந்து அப்கிரேட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 3 அப்கிரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணிட முடியும். நெக்ஸ்ட்டு 4th அப்கிரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரமிட் மாதிரி ஒன்று தேவைப்படும். இது வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல விளையாண்ட வரைக்கும். வேறு யாரும் அதை யூஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண மாதிரி நான் பார்த்ததில்ல. ஸோ அது எதுனா உங்களுக்கு நான் பார்த்தனாலோ இல்லை நான் விளையாடும்போது அது நான் ஏதாவது ஒரு நல்ல டீம் கிடச்சி இன்னும் வர மான்ஸ்டர்ஸ் நான் வந்து அட்டாக் பண்ணி எனக்கு அது கிடச்சதுனாலோ உங்களுக்கு வந்து நான் அந்த வீடியோ இதுக்கப்புறம் போடுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரி தான் அது எக்யூப்மெண்ட் அப்கிரேட் இல்லை. ஏன்னா நான் என்னோடய ஆர்மல் உள்ளே தூக்கி போட்டு அப்கிரேட் பண்ண பார்த்தப்போ அது வந்து அப்கிரேட் பண்ணல. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து அண்டர் கிரவுண்டு மொத்தமுமே இதுதான் கான்செப்ட்டு. இதில் வந்து ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, டிப்ஸ் இருக்குது, ஒரு சில ஹிட்டன் ஈவெண்ட்டில் ஒரு பஃப் மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிளியராக இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ சும்மா நம்ம இப்போ சீசன் பாஸ் பார்க்குறது அதை மட்டும் பார்த்து முடிச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன கிளிப் நான் ஆட் பண்ணுறேன். இதோ பார்த்திங்கன்னா தெரியும், ஜெயின்ட்டை கொண்டது எனக்கு வந்து சில்வர் சீசன் காயின் வந்து கிடச்சிது. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன். அப்புறம் மேஜர் அப்டேட் இந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் வந்து உங்களுக்கு ரிப்பேர் டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஐகான் கொடுத்தீங்கன்னாலே தெரியும், காமன் ஐட்டம்ஸ்க்கு 2 நிமிஷம், க்ரீன் கலருக்கு 10, ப்ளூக்கு 15, பர்பிளுக்கு 8 மணி நேரம், லெஜெண்டரிக்கு மட்டும் 24 மணி நேரம். பட்டு கீழே இருக்க டைமிங் பார்த்து நீங்கள் பயந்துடாதீங்க, லெஜெண்டரிக்கு 96 மணி நேரம்னு. அது வந்து நியூ வேர்ல்டில் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு நியூ வேர்ல்டு இந்த மிட்கார்ட் சர்வர் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதில் வந்து நான் கேம் விளையாண்டு உங்களுக்கு நான் அதோட கேம் ப்ளே தனியாக போடுறேன். என்ன கேட்டிங்கன்னா ரிப்பேர் டேபிளில் டைம் கம்மி பண்ணது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ இன்னொரு விஷயம் நான் செக் பண்ணணும், பாப்புலர் டிஸ்ட்ரிக்ட் போனால் மற்ற ஐட்டம்ஸ்க்கு டைம் கம்மியான மாதிரி உங்களுக்கு சில்வருமே கம்மியாக இருக்கா, லெஜெண்டரிக்கு 50, பர்பிளுக்கு கம்மி, ப்ளூக்கு இன்னும் கம்மின்ற மாதிரி கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்றதை பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப செலவு பண்ணி கோல்டு எடுக்கிறதுக்கு அழகாக சில்வர் காயின் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம், நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக பண்ணேன்னா விஐபி லெவல் 3க்கு போயிடுவேன். அதை வந்து சும்மா ஒரு ஷார்ட்ஸாக மட்டும் எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த மிஷன்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அது சீசன் பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருப்பேன். உங்களுக்கு கடைசியில் ஒரு சின்ன கால்குலேஷன் மட்டும் காட்டுறேன், அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் முன்னே சொன்ன மாதிரியே தான், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் இருக்க டவுட்ஸை வந்து கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை வீடியோவில் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட்லேயும் ஒரு புது வெரைட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் பேட்டில் பாஸ் ஃபெரைல் வேர்ல்டில் வந்து உங்களுக்கு டியர் கிடச்சிருக்கும். இப்போ நான் மவுண்ட்டாக யூஸ் பண்ணுறது அதுலேயே வந்து ஃபயர் டியர் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மான் கொம்பிலிருந்து எல்லாமே ரெட் கலரில் நெருப்பு மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெயின்டியர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே பனி பின்னாடி பறந்து வர மாதிரி இருக்கும், இதுக்கு அநேகமாக நெருப்பு பறந்து வர மாதிரி இருக்கலாம். ஒரு கோஸ்ட் ரைடர் எஃபெக்ட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மவுண்ட் யாராவது எடுக்கணுன்ற மாதிரி இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் அந்த கால்குலேஷன் சொன்னேன்ல, அந்த பார்ட்டுக்கு வந்தாச்சு. இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு நாளைக்கு 70 பாயிண்ட் கிடைக்கும் மிஷன் முடிக்கிறதுல. அது போக 5 மிஷன் முடித்தா உங்களுக்கு போனஸாக 125 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 195 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கும் டோட்டலாக. ஸோ 195 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 28 டேஸுக்குன்னு பார்க்கும்போது 546 பாயிண்ட்ஸில் வந்து நிற்கும்.
அந்த 546 பாயிண்ட்ஸில் சீசனுக்கு வந்து தேவையான அந்த 3750 வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து 1710 பாயிண்டில் இருக்கும். அந்த 1710 பாயிண்ட்டை வந்து நீங்கள் 150ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 11.4 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் வரும். அப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து இந்த சீசன் பாயிண்ட்ஸ் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசன் கரெக்டாக விளாண்டா 5000 சம்திங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணது போக அந்த சீசன் பாஸ் முடிகிற வரைக்கும் வந்தது போக இந்த 150 இருக்க போனஸ் செஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு 11 செஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதை தான் வந்து நான் ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு டெக்ஸ்ட்லேயும் போட்டிருப்பேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடினோட செல்லும் கெஸ்ட் ஹாலும் கிளியர் பண்ணுற வீடியோட லிங்க் கொடுத்துட்றேன். மவுண்ட் எப்படி அன்லாக் பண்ணுறதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். நார்த் ஜோன் எப்படி ஃபார்ம் பண்ணுன்றதுக்கான வீடியோ லிங்க் கொடுத்துட்றேன். அது போக சிம்பிள் ஈஸி ரிசோர்ஸஸ் வச்சு உங்களோட கிளாஸை வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2க்கு எப்படி அப்கிரேட் பண்ணுறதுங்கிறது சொல்லிடுறேன். அதுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்க ட்ரிக் வந்து உங்களுக்கு கிளாஸ் 3க்கு வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா கிளாஸ் 3க்கு வந்து 10,000 பாயிண்ட்ஸ் தேவை. அதனால மட்டும்தான் பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால தான் ஒர்க் ஆகாது. மற்றபடி ட்ரிக் ஒர்க் ஆகாமலாம் ஆகும். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு முடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அநேகமாக அந்த அண்டர் கிரவுண்டில் நான் ஏதாவது ஒரு அருமையான வீடியோ கிடச்சதுன்னா அதை அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இந்த நியூ வேர்ல்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் போய் விளையாண்டு அதோட கேம் ப்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.